நைட் எஃபெக்ட், பிளட் ஷெட், விண்டேஜ் சாங், வெப்பன், பூம், இதெல்லாம் கேட்டாலே லோகேஷ் கனகராஜ் தான் மைண்ட்ல வராரு. அந்த அளவுக்கு தனக்குன்னு ஒரு யூனிவர்ஸே பில்டப்பே இல்லாம பில்டப் பண்ணி வச்சிருக்காரு. யூனிவர்சல் ஹீரோ ஆசீர்வாதத்தோட கூலிய கூட்டாம மொத்தம் லோகேஷ் கனகராஜ் எடுத்திருக்க படம் 5. அந்த 5 6 ஒரு ரேங்க் பண்ணலாமா? மாநகரம் ஃபர்ஸ்ட் படம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன படம். லோகேஷ் கனகராஜோடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரைட்டிங் ஃபிலிம்னா அதுதான் சொல்ல முடியும். நாம கேட்டிருக்கோமா சார்? இந்த படம் ஆக்சுவலா கோட்ல கூட போலாம், பட் டு மீ திஸ் சூப்பர் ஃபிலிம். என்ன சார்? ஸோ மாநகரம் கோஸ் டு சூப்பர் ஃபிலிம். என்ன சார்? சின்ன வயசுல ஹாலிவுட் படம்லாம் பார்த்துருப்போம். டெர்மினேட்டர், கமாண்டோ, ராம்போ, அந்த மாதிரி படம்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் வெப்பன்ஸ்லாம் வச்சு சுடுவாங்க. என்னடா கண்குள்ளா காட்சியா இருக்கு, ஸ்கிரீன் ஃபுல்லா அப்படின்னு பிளாஸ்ட் ஆகுது அப்படின்லாம் ஃபீல் பண்ணிருப்போம். தமிழ் சினிமாவில் யாருமே அந்த மாதிரி பண்ணவே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்பதான் கைதி படம் வந்துச்சு. ஹைலி சாட்டிஸ்ஃபைடான ஒரு திரைப்படம். ஆக்ஷன் அப்படிங்கிற ஜானருக்கு ஜஸ்டிஃபை பண்ண பக்காவான ஒரு படம். வெறும்னே ஆக்ஷன்னா வெறும்னே தடாடி சண்டை மட்டும் இல்லாம அந்த ஆக்ஷனுக்கான எலிவேஷன்லாம் பக்காவா ஃபிட்டான ஒரு கிளாசிக்கான கல்ட்டு படம் தான் சொல்லுவேன். இதை ஏன் இதை கல்ட்டுன்னு சொல்றேன்னா, இந்த படத்துக்கு அப்புறமா தான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய படத்துல இந்த வெப்பன்ஸ் பெருசு பெருசா வந்து யூஸ் பண்றது, இந்த ஆக்ஷன் ஓரியன்டட் ஃபிலிமா எடுக்கிறது, வெறும் நைட்டுக்குள்ளேயே படம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஒரு வேற ரேஞ்சுக்கு கொண்டு போனதே இந்த படம் தான். இந்த படம் வந்து கோட்ல போலன்னா ரொம்ப தப்பு. கோட்ல தான் இருக்கணும் இவன். நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலா குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல போனோம் அப்படின்னா மாஸ்டர் தான் போனோம். நான் மாஸ்டர் லாஸ்டா பாத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து விக்ரம். மற்றவங்களுக்குலாம் எப்படின்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன், எலிவேஷன், மாசுன்னு பீக்கா இருந்துச்சு. தியேட்டர் மூமெண்ட்ஸ் தான் அப்படி ஒரு தியேட்டர் மூமெண்ட்ஸ். இப்ப நினைச்சா கூட அப்படியே ஏறும். இப்ப வரைக்கும் அந்த ஓஎஸ்டியை நான் கேட்டுட்டே இருக்கேன். அனிருத்துடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஓஎஸ்டினா அது விக்ரம் படம் தான். நான் ஒத்துக்கிறேன், இது கைதியோட சூப்பரான ரேட்டிங்கானா இல்லதான், ஓகே ஃபைன். ஆனா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதை கோட்டில் தான் வைப்பேன். ஓகே, ஹியர் கம்ஸ் அ ட்ரிக்கி பார்ட். மாஸ்டர். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், மாஸ்டர் வந்து 2 ஃபோட்டோ இருக்கும். ஏன் நான் 2 ஃபோட்டோ வச்சேன்னா, ஐ கேனாட் ஜட்ஜ் மாஸ்டர் மூவி அஸ் அ சிங்கிள் மூவி. மாஸ்டர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் கமல் எவ்வளோ ஃபேனோ அதே மாதிரி சின்ன வயசுல விஜய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரசிச்சு பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து விஜய் அந்த ஜேடி கேரக்டர். இதோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை மட்டும் நீங்க ரேட் பண்ண சொன்னீங்கன்னா ஐ வுட் ரேட் இட் ஆஸ் சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். வென் இட் கம்ஸ் டு செகண்ட் ஹாஃப், யூஸ்வல் விஜய் படம் டெம்ப்ளேட்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி கொஞ்சம் டோன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. டுவர்ட்ஸ் தி எண்டிங் அது எதுவுமே பெருசா எனக்கு ஒர்க்கே ஆகல. நல்ல படம் தான், கமர்ஷியலாக நல்ல படம், ஜாலியாக போகும், கிளைமாக்ஸ் ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சுட்டு ஓகே குட்டான ஒரு செகண்ட் ஹாஃப், அந்த ரேஞ்ச் தான் எனக்கு. லியோவுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப், இதுவுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தான் பிரிக்க வேண்டி இருக்கு. ஸோ லியோவுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் எப்படி ரேங்க் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த பார்த்திபன் கேரக்டர் இருக்குல்ல, சூப்பரான ஒரு கேரக்டர். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் விஜய் கேரக்டர்ஸில் அதுவுமே ஒன்று. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் தெரிக்கும், எல்லாம் மிரண்டுட்டு என்னடா இது விஜய் படம் மாதிரி ப்ரூட்டலாக இருக்குது ஃபைட்லாம். ஐ வாஸ் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இது வந்து பவர் பேக்டான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் லியோ வந்து சூப்பராக குட்டா கோட்டு தான். நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிக்கும். ஓகே, செகண்ட் ஹாஃப் நான் படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 ஷோலாம் முடிஞ்சிருச்சு. அப்போவே வந்து ரிவ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இல்லைன்னு. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு ஐ வாஸ் திங்கிங், ஏன்னா இவ்வளோ சூப்பராக ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்திருக்காங்க, எப்படிடா செகண்ட் ஹாஃப் போய் தப்பு பண்ண முடியும், கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், எவனோ சும்மா கிளப்பி விட்டுருக்கான் அப்படின்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி செகண்ட் ஹாஃபில் வந்த ஃப்ளாஷ்பேக்கு ஒர்க்கே ஆகலை. அது ஃபேக்காக இருந்துட்டு போகுது, ஜோக்காக இருந்துட்டு போகுது, என்ன வேணா இருந்துட்டு போகுது. விஜய் ஃபேன்ஸ் என்னை போட்டு பொழக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இதை சொல்கிறதுக்கு. பட் ஸ்டில் இதுதான் என்னோட ஒப்பீனியன். என்னை பொறுத்த வரைக்கும் லியோ செகண்ட் ஹாஃப் இஸ் வெரி 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 மிட். சாரி கேஸ், நான் எதுவும் பண்ண முடியாது, இதை மிடில் தான் வைக்க முடியும், வேற வழி இல்லை, புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாமே என்னுடைய ரேங்கிங் தான். உங்களுக்கு பர்சனல் ஒப்பீனியன்ஸ் இருக்கும்ல, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வேற என்ன மாதிரி ரேங்கிங்லாம் பண்ணலாம்
அப்படின்னு சொல்லுங்கள். வெறுமனே சினிமா மட்டுமே இல்லாமல் பலதரப்பட்ட ரேங்கிங்ஸ் பண்ணலாம் ஜாலியாக. ஸோ முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.